ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா வெர்ஜினா உல்ஃபை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இங்கிலாந்தில் உள்ள ஓஸ் அப்படின்ற ரிவரில் விழுந்து தான் இறந்துருக்காங்க. இவங்களோட ஒயேஜ் அவுட்ன்றது டிபேட் நாவல். அதாவது கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கிற மாதிரி எழுதப்பட்ட நாவல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிபேட் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்க வந்து ட்ரெயினில் மீட் பண்ண மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படின்ற ஒரு கேரக்டரையே இவங்களோட நாவலுக்கு வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. மிஸ்டர் பேனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படின்ற நாவலுக்கு வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. இவங்களோட லாஸ்ட் நாவல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது எண்ட் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்களோட டெத் ஆகிற காலத்தில் எழுதப்பட்ட நாவல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிட்வீன் த ஆக்ட். இவங்களோட நிக்நேம் என்னன்னா கோட் அப்படின்றது தான் இவங்களோட நிக்நேமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் டாலவே வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் யூலிசிஸ் அப்படின்றாங்க. யூலிசிஸ் வந்து ஜேம்ஸ் டைஸ் எழுதியிருப்பாரு. அது மாதிரி இவங்களோட மிஸ்ஸஸ் டாலவே வந்து ஃபீமேல் யூலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்வர்ட் ஆல்வி, அதாவது எட்வர்ட் ஆல்வின்றவர் தான் என்னென்ன எழுதியிருக்காருன்னா ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜினியா உல்ஃப் அப்படின்ற ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல்.